இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு இறுதி ஆண்டவர் பக்தர்களே, அன்பார்ந்த பங்கு தந்தை அவர்களே, அனைத்து அருட்தந்தையர்களே, அன்பார்ந்த அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாள் முன்னுரையில் வாசித்தது போல மாட்சியும் மகிமையும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த அனைத்து புனிதர் விழா எல்லாருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிஷன் என்ற எண்ணம் 1600களில் அப்பொழுது இருந்த பிரெஞ்சு அரசர் போர்ச்சுகீசியம் மற்றும் ஸ்பானிஷ் அரசர்களுக்கு சமமாக பிரெஞ்சு காலோனியலிசம் இருக்க வேண்டும் விரும்பினார்கள். எனவே போட்டி போட்டுக்கொண்டு கிழக்கத்திய நாடுகளுக்கு அவர்கள் பயணம் செய்து நாடுகளை நகரங்களை கைப்பற்றினார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக வந்தவர்கள்தான் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள். இந்த காலனிய ஆதிக்கங்கள் மிகுந்து வந்த காலகட்டத்தில் அவருடைய இராணுவ வீரர்களுக்கு, அவருடைய அரசு அலுவலர்களுக்கு ஆன்மீக காரியங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தவர்கள்தான். ஆனால் காலப்போக்கில் அதனுடைய கண்ணோட்டம், அதனுடைய அணுகுமுறை, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக மாறிப்போனது. 1700களில் இந்த அருட்தந்தையர்கள் வந்த பொழுதெல்லாம் இந்த காலனிசம் செய்தவர்களுக்கு உதவியாக இருப்பதை விட அந்தந்த நாட்டு மக்களுடைய சூழலை அவர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான் அது பலனுள்ள, ஆன்மீக பலனுள்ள ஒரு காரியம் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே வரலாறு மாறியது. ஆங்காங்கு ஆலயங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஒரு விதத்தில் ஐரோப்பியர்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டது என்றாலும் கூட காலப்போக்கில் அந்த ஆலயங்களும் அதனுடைய பராமரிப்பு அதிகாரம் மற்றும் பணிகளும் தலத்திருச்சபைக்கு வந்து சேர்ந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு சபையார் 1539 இந்த மண்ணுக்கு வந்தார்கள். பிரான்சிஸ்கு சவேரியார் தான் முதல் அருட்தந்தை. அவருக்கு பிறகு வந்தவர்கள் கோவாவிலிருந்து கன்னியாகுமரி வரை, பிறகு சென்னை வரை, இன்னும் நாட்டின் பல இடங்களுக்கும் அவர்கள் பயணித்து, கால்நடையாகவே பயணித்து பலவிதமான இன்னல்களுக்கிடையே இந்த திருமறையை கொண்டு போய் சேர்த்தார்கள். அதில் நம்முடைய செஞ்சி தளமானது அப்பொழுது முக்கியம் வாய்ந்த ஒரு நிலமாக இருந்தது. அங்கே இருக்கின்ற ஆலயம், அங்கே இருக்கின்ற அந்த குருக்கள் தங்குகின்ற இல்லம் இயேசு சபையார் உருவாக்கியது தான். 1773 இந்த இயேசு சபையாருடைய அந்த சபையானது, அவருடைய பணியானது தவிர்க்கப்பட முடியாத சில சூழலில் முடக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது. ஆயினும் அந்த அருட்தந்தையர்கள் ஆங்காங்கு இருந்த இடத்திலே இருக்கின்ற மறை மாவட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம், அங்கு பணியாற்றுகின்ற மற்றவர்களும் சேர்ந்து கொள்ளலாம் என்று வாய்ப்பு கொடுத்த பொழுது 1777 பாரிஸ் அந்நிய வேத போதக சபை குருக்களிடம் இந்த வங்காள விரிகுடா கடலிலிருந்து கொடகுமலை இருக்கின்ற பகுதியானது ஒப்படைக்கப்பட்டது. அப்பொழுது இருந்த அருட்தந்தையர்கள் கோர்து, ஃபாதர் அன்சால்தோ, ஃபாதர் பூசோம், ஃபாதர் சான்சியர், இவர்கள் எல்லாம் இந்த கர்நாடக மிஷன் வெண்ணார்முடியிலிருந்து கிருஷ்ணா நதி வரை, வடக்கு ஆந்திராவில் கிருஷ்ணா நதி வரை இருக்கின்ற பகுதிகளிலே இந்த அருட்தந்தையரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி இந்த மிஷன் முழுவதும் இவர்களுடைய எம்ஐபி அருட்தந்தையர்கள் கைக்கு வந்த பிற்பாடு அவர்கள் அந்த சயாம், தாய்லாந்து, கொச்சின், சீனா, கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு செல்லுகின்ற அதே அளவு அக்கறையோடு இந்திய நாட்டிலும் தங்களுடைய பணியை தொடங்கினார்கள். எனவே இந்த நாடு நகரங்களை விட்டு கிராமப்புறங்களுக்கும் காட்டுப்பகுதிகளுக்கும் செல்வதற்கு அவர்கள் தயங்கவில்லை. இது வரலாறு. 1867 நம்முடைய இந்த ஆலயத்தை உருவாக்கிய அருட்தந்தை ஜான் லூயி கொதக் அவர்கள் பிரான்ஸிலே
புளூர்தாத் கிராயோ என்ற கிராந்தே என்ற இடத்திலே ஃபினிஸ்டர் என்ற மறை மாவட்டத்தில் அவர் பிறந்தார். அவர் இந்த எம்ஏபி அருட்தந்தையர்கள் சபையிலே 22வது வயதிலே குருப்பட்டம் பெற்ற உடனே அவர் சேர்ந்து கொண்டார். அங்கு சேர்ந்த 2 ஆண்டுகள் 1890 அவர் இந்த நம்முடைய புதுவை மறைப்பணி தளத்திற்கு அனுப்பப்பட்டார். அப்பொழுது இந்த அருட்தந்தையர்கள் ஏற்கனவே 1777 பணியாற்றுகின்றவர்கள் செஞ்சி முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்ததினால் அது இயேசு சேவார் கையிலிருந்து இவர்களுக்கு வந்தது காரணமாகவும் பிரெஞ்சு அரசாங்கம் அப்பொழுது இருந்த அந்த திப்பு சுல்தான் மற்ற அந்த அரசர்களோடு போரிட்டு அவர்கள் 1753 செஞ்சி அதனுடைய சஃப்ரகண்ட், அதாவது அது சுற்றி இருக்கின்ற சிற்றரசுகள் எல்லாவற்றையும் பிடித்தார்கள். அப்பொழுது இந்த செஞ்சியினுடைய அரசனுடைய ஆட்சியானது அரியாங்குப்பம், புதுவை, அரியாங்குப்பம், சுண்ணாம்பாறு வரை பரவியிருந்தது, வெண்ணாறு வரை பரவியிருந்தது. ஆக இந்த பகுதியானது 1753 அப்பொழுது இருந்த பிரெஞ்சு கவர்னர் போரிட்டு இந்த பகுதியை கைப்பற்றிய பொழுது செஞ்சி அவர்கள் கைக்கு வந்தது. அருட்தந்தையர்களும் அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார்கள். அப்பொழுதுதான் அந்த ஆலயம் கட்ட வேண்டிய ஒரு எண்ணம் வந்தது. 1777 இது எம்ஏபி அருட்தந்தையர்கள் வந்த பொழுது இங்கே சிற்றாலயமாகவும் சிறிய கிராமமாகவும் கருதப்பட்ட அந்த அணிலாடி பங்கானது எம்ஏபி அருட்தந்தையர்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் இயேசு சபையார் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்க நேர்ந்தால் அவர்கள் தங்களுடைய பணித்தளத்தை எங்கேயே போய் மாற்றுவது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தபொழுதுதான் அவர்கள் அணியாடி பகுதியை நினைத்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்த காசி ராமேஸ்வரம் ராஜபாட்டை, இந்த ராஜபாட்டை அந்த காலத்தில் இப்பொழுது நாம் பயன்படுத்துகின்ற திருச்சி சென்னை நெடுஞ்சாலை போல மிகவும் இரவும் பகலும் நடமாட்டம் மிகுந்த பயண போக்குவரத்து நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அதற்கு அருகாமையிலேயே மயிலம் திருத்தலம் மிக முக்கியமான இடமாக இருந்தது. அவர்கள் அந்த புதுவையிலிருந்து புறப்பட்டார்களானால் மயிலம் வந்து அதன் பிற்பாடு இங்கு இந்த அணிலாடி வந்து அதன் பிறகு தான் செஞ்சியிலிருந்து அவர்கள் பிரிந்து வடக்கே பொங்கனூருக்கும் இந்த தென் மேற்கு பகுதி கேரளா பகுதிக்கும் மேற்கு பகுதி அந்த பிளாக் பெல் என்று சொல்லப்படுகிற சிவாஜி நகர், பிறகு மைசூர், ஸ்ரீரங்கப்பட்டினம், மாண்டியா, ராம்நகர் வரை இந்த மிஷனை இவர்கள் மிகப்பெரிய ஒரு பகுதியை 16 அருட்தந்தையர்கள் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த பகுதி மக்களிடம் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்தை அந்த இயேசுசபை குருக்கள் இயேசுவையார் அளித்த அந்த ஆன்மீகத்தை வலுவாக பின்பற்றியதாலும் எம்ஏபி அருட்தந்தையர்கள் மேல் தனிப்பட்ட பிரியம் கொண்டதாலும் இந்த இடத்தில் அவர்கள் செஞ்சியை விட இந்த மறைப்பணித்தளம் இதை மையமாக கொண்டு இதை மிஷன் ஸ்டேஷனாக அழைத்து இங்கு தான் அருட்தந்தையர்கள் வந்து அந்த ஃபாதர் கோதை காலத்திற்கு பிற்பாடு தமிழ் மொழியை கற்பதெல்லாம் இங்கு தான் நடைபெற்றது. அதன் பிற்பாடு அவர்கள் இந்த இடம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி மொடானிசம் அதற்கு எதிராக 1917 இந்த 2வது உலக மகாயுத்தம் முடிந்தது. அந்த முடிந்த பிற்பாடு ஃப்ரீ திங்கிங், எல்லா விதத்திலும் மனிதன் இனி சுதந்திரமாக இருக்க முடியும். எனவே இந்த உலக அரசும் உலகம் அதுதான் முக்கியமானது, தீவிரமாக நவீனமாக சிந்திக்க தெரிந்தால் போதும் இப்படிப்பட்ட மனநிலையில் உருவாக்கிய பொழுதுதான் அப்பொழுது திருத்தந்தை திரு அரிது ஆண்டவர் பக்தியை மிகவும் அதிகமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள், எங்கு கொண்டு சென்றார்கள். அதற்கு முன்பாகவே அப்பொழுது இருந்த நம்முடைய எம்ஏபி அருட்தந்தை பேராயர் அவர்கள் திரு இறுதி ஆண்டவர் ஆலயத்தை அங்கே சென்னை புதுவையில் அவர் நிறுவினார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியம், இங்கு அணிலாடி பங்கில் அவர்கள் மோமாத்திர என்று சொல்லப்படுகின்ற பாரிஸில் இருக்கின்ற திரு இறுதி ஆண்டவர் பெரிய ஆலயம், அந்த ஆலய அமைப்பிலேயே இங்கு ஆலயத்தை உருவாக்கினார்கள். ஃபாதர் புர்காத் அவர்கள் இந்த ஆலயத்திற்கான அடித்தள பகுதியெல்லாம் நிறுவினார்கள். அடித்தள பகுதியை நிறுவர் மூப்பின் காரணமாக அவர் ஓய்வு பெற வேண்டிய வேளையில் ஃபாதர் இந்த ஜான் லூயி கோதேக் அவர்கள் இந்த நம்முடைய புதுவைக்கு 1897 வந்தவர், 1890 வந்தவர், 92 அணிலாடிக்கு வந்து ஓராண்டு உதவி குருவாக இருந்த பிற்பாடு 2 ஆண்டுகள் அங்கு செஞ்சியிலே பங்கு தந்தையாக இருந்தார்கள்.
94 முடிவில் 95 இங்கு பங்கு தந்தையாக வந்து 1895 முதல் 1935 வரை 40 ஆண்டுகள் இந்த இடத்திலே பணியாற்றினார்கள். எங்கோ வடக்கு பிரான்சிலே பிறந்த இந்த மாமனிதர் தன்னுடைய மிகப்பெரிய அந்த பிரபவம்சத்துக்குரிய அந்த கெத், இப்போ சொல்கிற கெத்துன்னு சொல்லலாம் புரியும், அந்த கௌரவம் பிரபுத்துவத்தை விட்டுவிட்டு அவர் இந்த நாட்டுக்கு பயணமானார். 2 ஆண்டுகள் அங்கு தான் குருவான பிற்பாடு எம்இ அருட்தந்தையர்களோடு இருந்து அந்த ரூதுபாக் அந்த தளத்திலே அவர் இந்த வேதத்தை பற்றி மிஷனரி பணியை பற்றி கற்றுக்கொண்டு அங்கு சர்ச் ஆஃப் எபிஃபனி என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது, மூவேந்தர் ஆலயம். அந்த மூவேந்தர் ஆலயம் தான் மிஷனரி மேண்டேட், அவர்கள் மிஷனரி கட்டளையை உத்தரவை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தளம். பயிற்சி பெற்ற பாடு ஒரு குறிப்பிட்ட நாளிலே அங்கு இருக்கின்ற எம்ஏ அருட்தந்தையர்கள் எல்லாம் வருவார்கள். அந்த சபையினுடைய தலைமை தங்கியை அங்கு நின்று அவரை இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் அனுப்பியது போல இப்பொழுது கீழ்த்தேச நாடுகளுக்கு, அப்போது ஓஷியானா என்று நான் முன்ன சொன்ன அந்த பகுதி ஓஷியானா என்றும் சைனா பகுதி என்றும் சொல்லப்பட்டது. இவருடைய இலக்கு சைனா, ஜப்பான் ஆகிய பகுதிகளாகும். பிரான்சிஸ் செவேரியாரும் அவருடைய இலக்கு இந்த சைனா தான் அவர் கொண்டிருந்தார். இந்த இந்தியா வயாமடி என்று சொல்ல முடியாது, இந்த அடித்தளமாக அடித்தளமாக கொண்டு அவர் பணியாற்றினார். அதே போலவே எம்இ அருட்தந்தையர்களும் அதை பின்பற்றி அவ்வாறு தான் செய்தார்கள். எனவே அருட்தந்தை அவர்கள் ஃபாதர் கொதக் இந்த சபையில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய புதுவைக்கு அங்கு வந்து சேர்ந்தார்கள். 2.5 மாதங்கள் கடற்பயணம், கடுமையான பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். நமக்கு இப்பொழுது நாம் கடுமையான பயணம் நாம் சொல்லுகின்றோம், அதை தவிர வழியும் கிடையாது. தரை வழி பயணமானது மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அவர்கள் கடல் வழி பயணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். எனவே இவருடைய வாழ்வானது இந்த மண்ணின் வாசனையோடு, இந்த மண்ணின் மக்களோடு, இந்த மண்ணின் மைந்தர்களோடு இணைத்து கொண்ட வாழ்வாகும். அவருக்கு பல பேர் உதவி தந்தையர்கள் வந்திருக்கலாம், அவர் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த ஃபாதர் புர்காத் அவர்கள் தொடங்கிய அந்த பணியை தான் முடிக்க வேண்டும் என்பதற்காக 40 ஆண்டுகள் இந்த பணியை செய்தார்கள். இதற்கிடையிலே கொம்மேடு, நல்லாளம், பிறகு இப்பொழுது மிஷனரி பகுதியாக மிஷன் தளமாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற வயலாமூர் ஆகிய இடங்களிலே அவர் ஆலயங்களை கட்டினார்கள், பள்ளிகளையும் அவர் கட்டினார்கள். இவ்வளவு பெரிய மகத்துவமிக்க ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு நம்முடைய தாத்தா பாட்டிகளை கேட்டால், அல்லது இப்போது இருக்கின்ற தாத்தா பாட்டிகள் அவர்களுடைய வாழ்விலே அவர் குறிப்பு வைத்திருக்க நேர்ந்தால், அதை பார்க்க நேர்ந்தால் நாம் பல காரியங்களை பார்க்க முடியும். எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சொல்லி முடிக்க முடியாது. மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பூமி அணிலாடி. கடவுளுடைய திருப்பிரசன்னம். இந்த சாலமன் ராஜா ஆலயத்தை நிர்மாணத்தை பிற்பாடு கடவுள் இந்த வார்த்தையை சொன்னார், இரவும் பகலும் என்னுடைய கண் இந்த ஆலயத்தின் மேல் இருக்கும், என்னுடைய 2 கண்களை போன்ற இந்த ஆலயத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொன்னார். அதுபோல இந்த ஆலயத்தை நம்முடைய அருட்தந்தையர்கள், எம்ஏ அருட்தந்தையர்கள் நேசித்தார்கள். ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்திற்கு அடுத்தபடியாக நம்முடைய மெட்ராசனத்தில் மிகப்பெரிய ஆலயம் இதுதான். பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இதனுடைய பல பகுதிகள் ஆங்காக சரி செய்ய வேண்டிய சூழல் வந்தபொழுது ஃபாதர் மரியநாதலு, உங்களுக்கு தெரியும் என்பதற்காக அவர் பேரை சொல்லுகின்ற தாத்தா பாட்டிகளாக இருப்பவர்களுக்கு தெரியும், ஃபாதர் மரியநாதலு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரிப்பேர் வேலையெல்லாம் செய்தார்கள். அப்பொழுது நாங்கள் குருமடமானவர்கள், அதனால் நன்றாக தெரியும். இதை முடித்த பிற்பாடு வடலூருக்கு சென்று அங்குமிருந்தே ஆண்டவர் ஆலயம் அதை அவர் புதிதாக நிர்மாணம் செய்து அவர் இமாக்குலர் அசோக் சகோதரர்களுடைய மருத்துவமனை மற்றும் கான்வென்ட் அங்கே தொடங்கினார்கள். ஆக இது மறைப்பணியாளர்களின் மையத்தளம், மறைப்பணிகள் தளங்களின் மையத்தளமாக இருந்தது, மறைப்பணியாளர்களின் பயிற்சி தளமாக இருந்தது, மறைப்பணியாளர்களின் உயிர் மூச்சாக இருந்தது. அவர் இறந்த பொழுது இந்த பகுதி முழுவதும் சோகத்தில் ஆழ்ந்தது. இந்த மக்கள் அவர்கள் கிழக்கே போனாலும் மேற்கே போனாலும் இந்த இறுதி ஆண்டவர் ஆலயமும் ஃபாதர் கொதக்கும் தான். 40 ஆண்டுகள் இப்படி வாழ்ந்த அவர்கள் அவரை பிரிய அவர்களால் இயலவே இல்லை. அவரை இங்கிருந்து மறைப்பணியாளர் அந்த காலத்தில் அவரவர் இடத்திற்கு எங்கே அவர்கள் மறைப்பணி செய்து இருக்கின்றார்களோ அங்கே அடக்கம் செய்யலாம் என்று அவர்களுக்கு அப்பொழுது உத்தரவு கொடுத்திருந்தார்கள். என்றாலும் எம்இ அருட்தந்தையர்கள் புதுவையில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது கோட்பாடு வைத்திருந்தார்கள். 1844 பிற்பாடு ஆயினும் அப்பொழுது இவருக்கு விதிவிலக்காக கொடுத்து இந்த மண்ணின் மக்களோடு இங்கே அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய முன்னாள் அருட்தந்தை பங்கு தந்தை ஃபாதர் அற்புதராஜ் அவர்கள்
அந்த மிஷினரிமார்களின் பாதச்சுவடுகளில் நடந்து வந்தவர். அவர் அவருடைய பணியை, அவருடைய அர்ப்பணத்தை மனதில் கொண்டு அவர்கள் அந்த கல்லறை நன்றாக அதை வந்து பார்த்து அங்கே ஜெபித்து செல்லக்கூடிய அளவுக்கு அதை பல காரியங்களை சீர் செய்து அதை புதுப்பித்தார். ஆனால் அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் அவர் இருந்து அந்த பணியை முடிக்க முடியவில்லை என்றாலும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் இந்த பணியின் கடைசி பணியாக ஃபாதர் லூயி சவீன், அவர் சவீன் கிடையாது, ஷான் லூயி கோதக், லூயி சவீன் இன்னொரு ஃபாதர் கோதக் அவர்களுக்கு இந்த மார்பளவு சுரூபம் பஸ்ட் ஒன்று வைத்து இன்றைக்கு உங்கள் எல்லார் பெயராலும் இந்த இறுதி ஆண்டவர் ஆலயத்தின் இந்த வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அவருக்கு கடவுள் முன்னிலையில் ஒரு மரியாதையை செலுத்துகின்றார்கள், வணக்கத்தை செலுத்துகின்றார்கள். இந்த மாபெரும் அருட்தந்தை, புனித அருட்தந்தை, புனிதத்தை பற்றி ஃபாதர் அவர்கள் மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள். அவருடைய வாழ்வை பின்பற்றி எத்தனையோ அருட்தந்தையர்கள், அருட்சோதரிகள் இந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கின்றார்கள். ஏராளமான ஆசிரியர் பெருமக்கள், அந்த குருக்களும் விளங்கிய அந்த அர்ப்பண எண்ணம் தான் பல இராணுவ வீரர்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கின்றார்கள். எனவே இவற்றுக்கெல்லாம் அவருக்கு நாம் நன்றி கூறி இன்று இந்த விழா எடுப்பதும் அவருக்கு இந்த பஸ்ட், இந்த மார்பளவு சுருவம் வைப்பதும் தகுதியான ஒன்று. அது விரயமானது ஒன்று அல்ல. அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த மாமனிதரை போல நாம் வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் மிஷினரிமார்களாக இருப்பதற்காக முன் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்று திரு ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த விழா எல்லார் மனதிலும் நீங்காது இடம்பெறுகிறது. அனைத்து புனிதருடைய விழா நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தற்செயலாக நடந்தது. 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆவணம் வெளியேற்றிருக்கின்றார்கள். தில் சிக்த் நோஸ் என்ற அந்த ஆவணம். அவர் நம்மை அன்பு செய்தார். இயேசுவின் திருஹிருதயம் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றது. 7 பிரதான கோட்பாடுகளிலே அவர் தன்னை கையளித்தார், தன் இரத்தத்தை முழுவதும் சிந்தினார், தன் இரத்தத்தால் நம்மை கழுவினார், அவர் நம்மை முழுவதுமாக வழிநடத்தி நம்மோடு இருந்து உறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கார் என்ற கருத்துக்களை அடக்கி அருமையான ஆவணம் ஒன்று அவர் வெளியேற்றிருக்கின்றார்கள். எல்லாம் பாருங்கள் எப்படி இந்த அனைத்து புனிதர் விழா, இந்த ஃபாதர் கோதக் அவருடைய இந்த சுரூபம் திறப்பு விழா மற்றும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த திரு ஆண்டவருடைய பற்றிய ஆவணத்தை வெளியேற்றிய அந்த நிகழ்வு எல்லாம் மிக அருமையாக சிறப்பாக அமைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி அந்த ஃபாதர் ஷான் லூயி கோதக் அவர்களுக்கும் அவர்களை அனுப்பி வைத்த அவர்கள் சபையாருக்கும் நன்றி கூறி எம்மிப்பு அருட்தந்தையர்களுடைய பணி அவர்கள் தாங்கள் இந்த இடத்தில் உருவாக்கியதை தலத்திருச்சிவை மக்களுக்கு, தலத்திருச்சிவை தலைமைக்கு விட்டுவிட்டு அவர் சென்றிருக்கின்றார்கள். இத்தகைய தியாகத்திற்கு அவர்களுக்கு நாம் நன்றி கூறி இங்கே தினம் தினம் வந்து ஜெபிக்கின்ற நாம் அந்த அன்பின் ஆண்டவர் இந்த ஃபாதர் கோதக் அவர்கள் இன்று விண்ணகத்திலே நிறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் புனிதர் கூட ஆகலாம். எதிர்கால தலைமுறை அதற்கான முயற்சிகள் எடுக்கும். அந்த புனிதமான அருட்தந்தை நமக்காக பரிந்து பேச வேண்டி இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இது முன்னின்று செய்த நம்முடைய பங்குத்தந்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களுக்கும், முன்னாள் பங்குத்தந்தை ஃபாதர் அற்பராஜ் அவர்களுக்கும், நம்முடைய பள்ளித்தந்தை ஆனந்தராஜ் அவர்களுக்கும், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் 2 ஃபாதர் வந்திருக்கின்றார்கள், ஃபாதர் ஜீவா மற்றும் ஃபாதர் ஏசபை ஃபாதர் வேட்டவளத்திலே பிரின்சிபாலாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் மற்ற எல்லா அருட்தந்தையர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த அனைத்து புனிதர் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை ஆசிரியர் திரு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.